ப்ரோ லாஸ்ட் 2 நிமிஷம் அள்ளு விட்டானுங்க ப்ரோ. அந்த கடைசி அவர் நச்ச எல்லா 10ல இருந்து போட்டுக்கிறாங்க ப்ரோ. அந்த கிளிப்பை அத்து போட்டுக்கிறாங்க பாரு. என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஃபேனோ தளபதி ஃபேனோ தலை ஃபேனோ யாரு வந்து வேணா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. தளபதிக்கோசம் செஞ்ச படம் ப்ரோ. ப்ரோ எங்களுக்கு விருப்ப ஆக்டர் விஜய் தான். ஆனா அவர் மக்களுக்கோசம் வராரு. மக்கள் இத்தனை நாள் அவருக்கு பண்ணாங்க, இப்ப அவர் மக்களுக்கு பண்றதுக்காண்டி வராரு. சரிங்களா? எங்களுக்கு ரெண்டுமே ஓகே தான். அவர் சினிமா நச்சாலும் எங்களுக்கு பிடிக்கும், அவர் மக்களுக்கு நல்லது பண்ணாலும் எங்களுக்கு பிடிக்கும். ப்ரோ அந்த போராட்டம் 1 மாசத்துக்கு முன்னால இருந்து நந்துனுக்குது. போன வாரம் தான் FIFA வேர்ல்டு கப்லாம் முடிஞ்சுது, ஓகேவா? அதை அப்போல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. ஏன்டா FIFA வேர்ல்டு கப்பை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. அப்போல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. ஜனநாயகன் படம் வர மாதிரி பேசுறீங்க. யார் இதுல காரணம்? எல்லாம் ஊப்பி செய்யற வேலை தான். நல்லா வைபா இருந்துச்சு. ஏன்னா உன பார்த்தா ரிப்பீட்டா போல. ஒரு வாரம் தளபதி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன். மிஸ் பண்ணுவோம். ஒரு வாரம் கண்ணெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம நம்ம தளபதி சிஎம் ஆடுற ஒரு ஜாலியா இருந்துச்சு. சிஎம் விஜய் தான் வேணும். இவ்வளவு அடிச்சுட்டாருல, நான் மிஸ் பண்ணுவோம். இருந்தாலும் மிஸ் பண்ணாதான் ரீரிலீஸ்லாம் வர்றாங்களா, அப்ப என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். நாங்கெல்லாம் பார்க்கவே இல்லை. ஒரு சீன் கூட நாங்க பார்க்கவே இல்லை. செம்மையா இருக்கு. எல்லாருமே கத்தும் போது அப்படியே வெறியா ஏறுது. எல்லாருமே ஒண்ணுன்னு சொல்ல வராங்க. அதான் எங்களுக்கும் தெரியல. படம் விட்டா பார்க்கலாம் அதெல்லாம் ஒண்ணு. ஆனா இதை 18+ கொடுத்தாங்க தெரியல. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. 18+ அளவுலாம் எதுவும் இல்லை. வைப் ஆமா செம்ம வைப். ரோகன் டேட் ஓனருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ப்ரோ. 1-4 கேட்டா போட சொல்லு ப்ரோ. எவ்வளோ 1-4 கேட்டுங்க ப்ரோ. லாஸ்ட் மூவி ப்ரோ இது. அவ்வளோதான் ப்ரோ. விட்டா தளபதியே பார்க்க முடியாது ப்ரோ. ப்ரோ நாங்க இதான் ப்ரோ லாஸ்ட் மூவி ப்ரோ. வேலையெல்லாம் விட்டு வரோம் ப்ரோ. எல்லாமே ஜாப் போற பசங்க ப்ரோ. வேலையை விட்டு வரோம் ப்ரோ. ஐ லவ் யூ தளபதி. சூப்பர் ப்ரோ. படம் மஜா ப்ரோ. என்ன தலை பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். தளபதி படம் தானே. ஒரு வருஷம் போட்டுட்டா வேற லெவல் தான். பிளாஸ்ட் ரெண்டு பேருமே வேணும் ப்ரோ. ப்ரோ இன்னும் மாசம் ஒரு படம் வேற போகும் ப்ரோ. வருஷத்துல ரீரிலீஸ் எல்லா படம் ரீரிலீஸ் ப்ரோ. எப்ப ரிலீஸ் பண்ணாலும் பழைய படம் ரிலீஸ் பண்ணாலும் சிஎம் விஜய் தான் வரும். அது தெரியல. வேற சரி அதெல்லாம் நமக்கு தெரியல ப்ரோ. படத்தை என்ஜாய் பண்ணோமா, குத்துறோமா, வீட்டுக்கு போனோமா, அவ்வளவுதான் ப்ரோ. அவர்கிட்ட வேணா ஃபுட்டேஜ் வாங்கிக்கோ. எப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஒன்னே நான் விஜய் கடைசி படம் எல்லாம் வந்து ஜாலியா பார்த்துட்டு போங்க. அவள்தான் எப்பயுமே விஜய் தான் மாசி. டைட்டில் கார்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு வாட்டி கேட்டால் போட மாட்டானுங்க. டைட்டில் கார்டு லேட்டாக போய் பார்த்தோம். இன்னொரு வாட்டி போட சொன்னா நல்லா இருக்கும். செஞ்சு அடுத்த வாட்டி போட சொல்லுங்க. அவெல்லாம் இப்போ மறுபடியும் நைட் ஷோ வந்துடலான்னு மறுபடியும் இன்ட்ரோக்கோசரமே. என்டிசின் எல்லாமே மஜா தானே. விஜய்னாலே மஜா தானே. அவனா படம்னாலே என்ன படம் இல்லைன்ற விஜய்னாலே மஜா தானே. அவனா அவள் தான் நான் மாற்றேன் போறேன்னா மக்கள் தான் மாறும். மக்கள் கட்டா ஓட்டு போடா கட்டா இருக்கும். என்ன அவ்வளோ பேசுறேன். அவரை படம் பூச்சிதான்னு கேட்குறேன். விஜய் படம் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒன் லாஸ்ட் டைம் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. மிஸ் பண்றாதீங்க. அந்த எண்ட் கிரெடிட்ஸ் பாக்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கு அப்புறம் ரொம்ப எமோஷனலா தான் இருந்தது. ஆனா வந்துருச்சு அது பாக்கும்போது. நான் விஜய் படம்னால ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து ஒரு ஹைப் வந்துட்டே இருக்கு. ஆமா. அந்த ஹைப் கிடையாது, பாட்டு கிடையாது, டான்ஸ் கிடையாது. ஆமா. இனிமே ஹைப் வந்து எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்க்காம ரியல் லைஃப்ல பாப்பாங்க. படம் லீக் ஆச்சு. இதனால எப்படி இவ்ளோ கூட்டம் வரும்? அதான் தளபதி ஒரே வார்த்தை. ஆக்டர் விஜய் மாதிரி சிஎம் விஜய் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருந்தா தளபதி விஜய்னு டைட்டில் கார்டுல வந்திருக்கும். இப்போ வந்து சிஎம் விஜய் போடுறாங்க. எப்படி இருக்கு பாக்குறது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. இப்போ ரியல் லைஃப்ல எல்லாமே செய்வாரு. சூப்பரா இருந்தது.
அரசியல் பற்றி விழிப்புணர்வு. கிளைமேக்ஸ் அந்த மூணு டேரக்டர்லாம் வந்து கேள்வி கேட்கறது எப்படி இருந்துச்சு? அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் அவரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, கஷ்டமாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் நல்லா செய்வார். அண்ணா இது பேரிங் எப்படி இருந்துச்சு? பேரிங் நல்லா இருந்தது, பார்க்கலாம். பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குண்ணா. ஆமாம், லாஸ்ட்டாக எண்டுன்னு போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். பரவாயில்ல, இல்லை பாலிடிக்ஸே வரட்டும். ஏன்னா நம்மளுக்கு மாற்றம் வேணும்ல. எத்தனை நாள் தான் அவங்களே ஆட்சி பண்ணுவாங்க. அது டிஎம்கே நீட் எப்போத்தன்னு வந்துச்சு, அப்போ டிஎம்கே எதுவுமே பேசலை. இப்போ வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது நாங்களும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு தான் வரோம், நாங்களும் சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு தான் வரோம். ஆனால் இதுக்காக அதை பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் நாங்கள் பார்க்குறோம். படம் நல்லா இருக்கும் ப்ரோ. லாஸ்ட்டாக அளவு வச்சு அனுப்புகிறாங்க, அவ்வளோதான். பழைய படம் எல்லாமே மிர்ச் பண்ணி புதுசாக போடுறாங்க. ஸோ லைட் லாஸ்ட்டில் மட்டும் எமோஷனாக பண்ணி விட்றாங்க. மற்றபடி படம் நல்லா இருக்குது, எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், நடிச்சிருக்காங்க. சும்மா சீனில் வராங்க, மற்றபடி என்ஜாய் பண்ணலாம். தளபதி ட்ரீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனால் டான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிஎம் விஜய் வேணுமா, ஆக்டர் விஜய் வேணுமா? ரெண்டுமே வேணும். சிஎம் இருந்தால் தானே நமக்கு நாட்டை காப்பாற்றி கொடுப்பாரு. நெக்ஸ்ட் படம் நடிச்சா நல்லா இருக்கும். ஆமாம், ரொம்ப ரெண்டாவது நடித்தா நல்லாயிருக்கும். சூப்பர். மறுபடியா அது எனக்கு சொல்ல வரல. சூப்பர் படம். என்ன சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. லாஸ்ட்டு படம், அண்ணனோட படம். கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். லீக் ஆகிடுச்சு, அதை அடிச்சு ஏதாச்சும் கிடையாது. இது அண்ணா படம், தளபதி படம், சிஎம் படம். ஒன் லாஸ்ட் டைம் எல்லோரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல படம். என்ன பண்ணுறது, எங்கள் தளபதி தான் எப்போவுமே தான். ஃபஸ்ட்டு அண்ணன், அதுக்கப்புறம் சிஎம். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கேட்டீங்க. என்னை பொறுத்தவரை ரசிகனா தளபதி வேணும், ஆனால் மக்களுக்கு என்ன வந்தால் சிஎம் தான். தளபதி படம் அவ்வளோதான், பக்கா மாஸ். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட சொல்லாது பாருங்க. சூப்பராக இருந்தது தலை. பெண்கள் பாதுகாப்புக்காக சொல்கிறான், ஆர்மியில் சேர்றவங்க இந்த மாதிரி அதெல்லாம் ஜனநாயகத்தை பற்றி தான் முக்கால்வாசி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. படமாக இல்லை, ரியாலிட்டி அப்படியே காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம், தாராளம் பார்க்கலாம் எல்லாரும். பேன் பண்ணாங்கன்னு சொல்றதை விட அந்த ஒரு சில விஷயத்தை இவங்களா வந்து இது பண்ணது சென்சர் இஷ்யூனால தான் இது பண்ணாங்க தவிர மற்றபடி படம் சூப்பர். இன்னொரு வாட்டி கூட வந்து பார்ப்போம். கையில் காசு இல்லை, நாங்களே வந்துடுவோம் இன்னொரு வாட்டி. வருத்தமாக தான் இருக்குது எங்களுக்கு. இன்னொரு படம் மனம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அவர் ஜனநாயகத்தை பார்க்கணும்னு வந்துட்டாரு. அதே நாங்களாம் எமோஷன் ஆகிட்டு இருந்தால வார்த்தையே இல்லை. இல்லை அழுகுன்னு சொல்ல முடியாது, அது உள்ள அழுகையாக இருக்குது, வெளியே காட்ட முடியாது நம்மளால. அதான் எங்களுக்கும் வந்து இதாக இருக்குது. ஆனால் திருப்பி ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக போனோம், எல்லாருமே கண்டிப்பாக போவோம். கண்டிப்பாக எங்களுக்கு ரெண்டும் தான் வேணும். ஆனால் பார்ப்போம் எப்படி இது நடக்குதுன்ட்டு. தலைமை இப்போ சிஎம் விஜய் போடணும்னா எங்களுக்கெல்லாம் என்ன இப்போ, ஆனால் இதுக்காக தான் தள்ளி போடுறதுல வருத்து கண்டிப்பாக வருத்து. சூப்பராக இருந்துச்சு படம். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு, பட் ஓகே நல்லா இருந்துச்சு. ஆமாம், அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். ப்ரோ தலைவர் லாஸ்ட் படம் அதுதான் கொஞ்சம் சங்கமாக இருக்குது. எங்கள் தளபதி லாஸ்ட் படம் அது மட்டும்தான் வருத்தமாக இருக்குது, மற்றபடி சூப்பராக இருக்குது. ஆக்டர் விஜய் தான் வேணும், பண்ணனா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம்.